ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக மங்களம்பட்டியில் இருக்க செயின்ட் பால் ஸ்கூல்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி கேமரா எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஒரு 7 கேமரா ரன் ஆகிட்டுருக்கு. 8 சேனல் டிவிஆர் தான் போட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ்ட்ரா கேமரா போடணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்க கேமராலையும் ஒயரெல்லாம் இழுத்து கட்டினதுனால குரங்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு, அதுவும் இல்லாமல் பைப்லாம் நிறையா உடஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை உடஞ்ச இடத்துல எல்லாமே தண்ணியும் போயிடுச்சு. ஸோ அந்த சரியில்லாத பைப்பெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஒயரெல்லாம் எடுத்துகிட்டு, ஸோ அதை ஃபுல்லாகவே வந்துட்டு தேவையில்லாத ஒர்க் ஆகாத ஒயர்லாம் எடுத்துட்டோம். ஸோ தேவைப்படுற ஒயரை மட்டும் கரெக்டாக ரெடி பண்ணி பைப்பை வந்துட்டு நீட்டாக ஒயரிங் பண்ணி போட்டாச்சு. அது இல்லாமல் அடிஷ்னலாக போட சொல்லியிருந்த கேமரா எல்லாத்துக்குமே வந்து புதுசாக லைன் இழுத்துட்டு வந்தோம். ஸோ ஒரு கேமராவுக்குமே பார்த்திங்கன்னா 110 மீட்ரு வரும். ஸோ டோட்டலாக 3 கேமரா அதிகம் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு கேமராவுக்கு கம்மி. ஸோ 4 கேமரா வந்து புதுசாக போட்டிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிவிஆர் வந்து 16 சேனல்லாம் அப்டேட் பண்ணியாச்சு. 5 MB டிவிஆரவே அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இனிமேல் அவங்க எக்ஸ்ட்ரா கேமரா போனாலும் போட்டுக்கலாம். ஸோ வயரிங் எல்லாத்தையுமே நீட்டாக வந்து கிளியர் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ எலக்ட்ரிக்கல் பைப் மெட்டீரியல்ஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு 5000 ரூபா கிட்ட வந்துச்சு. இந்த ஒர்க்கு வந்து 4 டேஸாக நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ தவா பிராண்டில் தான் நம்ம எல்லாமே போட்டு கொடுத்துருந்தோம். நம்ம போட்டு வந்து தவாவில் 5 MP இன்பில்ட்டாக மைக் இருக்க மாதிரி 80 மீட்டர் IR இருக்கிற மாதிரி போட்டிருந்தோம். ஸோ அவுட்புட் பாருங்கள். உங்களுக்கு CCTV இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். Thank you.